A few moments later. Hey, hi hello guys. நான் தான் உங்கள் ஷேடோ. வெல்கம் பேக் டு another நியூ கேம் ப்ளே வீடியோ. அண்ட் இன்றைக்கான கேம் ப்ளேயோட நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் நியூ ஜேர்னி பிகைன்ஸ். புது மைன்கிராஃப்ட் ஜேர்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. Arise. யோ காய்ஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு முதல் பலியாடு. இதோட கதையை முடிச்சு போட்டுடலாமா? போட்டோன்னு நமக்கு உள்ளே கிடைக்கும். அவ்வளோதான், 3 சாவே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு உள்ளே கிடச்சிச்சு, ஒரு மீட் கிடச்சிச்சு. அப்புறம் நம்மளோட சேனலோட லோகோ, அப்புறம் சேனல் நேம்லாம் ஏன் மாற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே இது கேமிங் சேனலாகவே மாற்றிடலான்னு சொல்லி பேர் இப்படி மாற்றிட்டேன். அப்புறம் நம்ம மைன்கிராஃப்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் சில பில்ட்ஸ்லாம் போட்டுன்னு இருக்கோம் ஷார்ட்ஸில். அதெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு மைன்கிராஃப்ட் பார்ட் சீரீஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தேன். அதில் வந்து நிறைய, அதாவது என்னன்னு சொல்ல முடியும், நம்மளால் நினச்சே பார்க்காத முடியாத விஷயங்கள்லாம் வந்து அதை வந்து அப்படியே ட்ரா பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கேம் முடிச்சிடும். ஏன்னா நான் இது வரைக்கும் மைன்கிராஃப்ட் ஒரு வாட்டி கூட கம்ப்ளீட் பண்ணதில்லை. ஆனால் நான் இந்த கேமை 7 வருஷமாக ப்ளே பண்ணுறேன். ஆனால் இந்த கேமை ஒரு வாட்டி கூட கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த வாட்டி இந்த கேமை இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்போயும் பண்ணுற மாதிரி நம்ம ஷீப்ஸ், அதாவது பெட்டுக்காக வந்து உள் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஷீப்ஸை கொள்ளணும். இங்கே வந்து ஒரு கேவ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த இடம் ஃபுல்லாகவே பிளைன்ஸ் ஆகிறதுனால நம்ம இடத்த தேடி போனோன்ற அவசியம் இல்லை. இங்கே ஒரு ஷீப் இருக்குது, இது கொண்டுடலாம். கொள்ளு இன்னும் அடி கொடுக்கணுமா? சீக்கிரம் உள்ளே கொடுத்துட்டு தான் போயேன். எதுக்கு? ஓகே, இது உள்ளே கொடுத்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க இந்த மரத்தை அவ்வளோதான் மொத்த உட்ஸையும் கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒரு மரத்தில் இருந்து இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 3 வுட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ 4, இதில் வந்து ஒரு 5 வுட்ஸ் இருக்குன்னு நம்புகிறேன். 5 வுட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பெட்டு க்ரியேட் பண்ணிடலாமா? நம்மக்கிட்ட 2 உள் தான் இருக்கா? இன்னும் நமக்கு ஒரு உள் வேணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம உல்ஸ் கலெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கையிலேருந்து இந்த 3 டையாக மாற்றிக்கலாம், கிரே டை. இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற உல்ஸ் மொத்தத்தையுமே நம்ம கிரே டையாகவே மாற்றிக்கலாம். சாரி, நம்மக்கிட்ட 3 உள்ளுமே இருந்துச்சு. சாரி, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்ற காரணத்தினால லைட்டாக மாறிட்டேன். ஃபுட்டுக்காக இந்த சிக்கனை கொண்டுக்கலாம். ஓகே, சிக்கன் ஜாக்கி கமான். அவ்வளோதான் சாவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் காலி. இங்கே வந்து செரி பிளாசம் ட்ரீஸ் இருக்குது. எங்கள் ஒரு குட்டி கோழி இருக்குது. குட்டி கோழின்ற காரணத்தில் நான் விட்டுடுறேன். அப்புறம் இந்த பிக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்கை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிக்கை பார்த்தா ஒன்று ஞாபகம் வரும். அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஃபுட்டு வேணும். ஸோ இந்த பிக்கை நம்ம கில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ஷீப் இருக்குது. இதை அப்படியே இக்னோர் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்டி, அதாவது நம்ம பேஸையே வளர்க்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான இடத்து தான் பார்க்க போகிறோம். எனக்கு என்னமோ இது ஒரு ஐலாண்டுன்ற மாதிரி. இது ஐலாண்டு தான். பாருங்கள், வாட்ரு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோன் டூல்ஸுக்கெலாம் அப்கிரேட் ஆகும். அதனால் நம்ம இப்போ ஸ்டோன் ஏரியாவை தேடணும். அது வந்து எங்கே இருக்கும்னா, இங்கே எதுவும் கேவ் இருக்குது. அதோ இங்கே ஒரு கேவ் இருக்குது. இங்கே வந்து ஸ்டோன் டூல்ஸில் அப்கிரேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஸ்டிக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு பிக்காக்ஸை மட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பெட்டு வேணும். அந்த பெட்டையும் பண்ணியாச்சு. இங்கே கோல் இருக்குது, இந்த கோலை மைண்ட் பண்ணிவிடுவோம். நான் இந்த வீடியோ வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி எடுத்தேன். அதில் வந்து எனக்கே ஸ்டாக்கிங் ஆச்சு. ஏன்னா அதனால் நான் ஏன் அந்த சைடு போனேன்றது ஞாபகம் இல்லை. ஒரு கோல் எடுத்துகிட்டு இந்த சைடு கோபிள் ஸ்டோனாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்தா சாம்பிஸு. நான் கூட இங்கே எதுவுமே பண்ணலையே, கோபிள் ஸ்டோன்ஸு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வேர்ல்டே க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எப்போ எங்கள் கோபிள் ஸ்டோன்ஸ் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது லாவா வாட்டர் ஹிட் ஆனதுனால அப்படி இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு என்ன பண்ணேன்னா, சரி அந்த இடத்துல போய் லாவா இருந்தால் லாவாவை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ற ஐடியாவில் நான் இருந்தேன். அப்போ இந்த சாம்பி வந்துச்சு. இருங்க, இந்த சாம்பியை கொண்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன் தெரில, திடீர்னு ஒரு சேஃப்டிக்கு டார்ச் க்ரியேட் பண்ணிடலான்னு தோணுச்சு. ஒரு ஸ்பானராக இருந்தால் டார்ச் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து டார்ச்சை க்ரியேட் பண்ணி எக்யூப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா சரி அந்த இடத்துல அப்படின்னா தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன். போகிற வழியில் இங்கே இருட்டாகுன்னு சொல்லி இங்கே ஒரு டார்ச் ப்ளேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு கோபிள் ஸ்டோனுக்குள்ளே போகும்போதே பயமாக இருந்துச்சுன்னா இருக்குது பார்க்கலான்னு நினச்சேன். இங்கே வந்து நான் ஒரு டார்ச் ப்ளேஸ் பண்ணிட்டு இப்படி எட்டி பார்த்தா என்ன இருக்குதுன்னு பாருங்க. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியிலேருந்து.
அப்படின்ற மாதிரி நம்ம க்ரீப்பர் பையன் வருவானா, ஐயோயோ க்ரீப்பர் எப்படா இங்கே வந்தான்றது தெரியாமல் என் ஃபோனில் வேறு நிறைய ஸ்பேஸ் ஃபுல்லாகனாலே எனக்கு வேறு லேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நானும் என்ன பண்ண தெரியாமல் இந்த க்ரீப்பரை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து பஸ்ட் ஆகிடலான்னு சொல்லி, ஐயோ நானும் டை ஆகிட்டேன் அதை ஆகிட போகுதுன்னு சொல்லி இந்த பெட்டை ப்ளேஸ் பண்ணி அதில் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் க்ரீப்பரை கூட்டின்னு வந்து இங்கே நான் பர்ஸ்ட் ஆனேன். நான் டை ஆகிட்டேன்னு நினச்சா நான் டை ஆகலை. ஓ எப்படி அப்படின்னு தெரியாமல் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அது ஸ்பானர் தான் போல், க்ரீப்பர் ஸ்பானராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அங்கே போயிட்ட பிறகு ஒரு செஸ்ட் இருக்குமே அதில் லூட் அடிக்கலான்ற நம்பிக்கையில் போய் பார்த்தா 2 செஸ்ட் இருந்தது. நம்மளுக்கு கிடைச்ச லக்கு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட 3 HP இருக்கிறனால ஃபஸ்ட் அதை சுற்றி டார்ச் வச்சுட்டு பார்த்தா ஓசியில் ஒரு அயன் பக்கெட் கிடச்சிச்சு. சூப்பரே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த மொத்த கன் பவுடரையும் கலெக்ட் பண்ணேன். டபுள் டாப் பண்ணால் மொத்தமே கலெக்ட் ஆகிடுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 அயனை எடுத்து வச்சுட்டேன். கோல்டனு அப்புறம் பக்கெட் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் ஒரு பம்ப்கின் சீட்ஸ் இருந்துச்சு அதை மட்டும் விட்டேன். அப்புறம் கோல்டன் ஆப்பிள் ஒரு டிஸ்க் 3 டிஸ்க்கு வச்சுருக்கு. அப்புறம் இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருந்தது அதையும் கலெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரோட்டன் ஃப்ளஷ் கலெக்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி வேணாம் அப்புறமா வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். நம்மக்கிட்ட ஹெல்த்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஃபுட்டை சாப்பிட்டேன். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு இந்த கோல் மொத்தத்தையும் மைண்ட் பண்ணலான்னு சொல்லி மைண்ட் பண்ண வந்துட்டேன். கோலையும் மைண்ட் பண்ணி கோபிள் ஸ்டோனையும் மைண்ட் பண்ணி நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தூங்க வந்துட்டேன். குட் நைட், நான் தூங்க போகிறேன், பாய். தூங்கி விடிஞ்சோடனே கீழே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது, நான் க்ரீப்பர் வந்தது. இப்போ நமக்கு கோபிள் ஸ்டோன்ஸ் தேவை, அதை மைண்ட் பண்ணணும். போதுமான அளவுக்கு கோபிள் ஸ்டோன்ஸை மைண்ட் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு கோபிள் ஸ்டோன்ஸை மைண்ட் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் கிட்டே போய் கொஞ்சம் வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் ஆகிடலான்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபர்னஸ் அப்புறம் ஸ்டோன், அதாவது ஸ்டோன் ஸ்வாட், ஆக்ஸ், பிக்ஆக்ஸ் இதை 3மே பண்ணிவிட்டு பெட்டும் கிராஃப்டிங் டேபிளையும் பிரேக் பண்ணி நம்ம வீடு கட்டுறதுக்கான ஒரு இடத்த தேடி போகலான்னு சொல்லி போனேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர், அதாவது 95% சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஒரு 5% பீப்புள்ஸ் மட்டும் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே வந்து நிறைய வுட்ஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஓகே இனிமேல் நம்ம வுட்ஸுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த வுட்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் இந்த சைடு வந்தேன். இந்த சைடு வந்தப்போ இந்த இடமே ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுவே பாருங்களேன், அந்த சைடு தண்ணி, அந்த சைடு வுட்ஸு எல்லாமே இருக்குது. அது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல செட்டில் ஆகிடலான்னு சொல்லி பெட்டை ப்ளேஸ் பண்ணி அதில் வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிளையும் ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணலான்னு சொல்லி வந்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கேவ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். ஒரு சின்னதாக கேவ் மாதிரி இருக்குது, சரி அப்புறமா அதை பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி நமக்கு வந்து செஸ்ட்டெல்லாம் தேவை, இந்த வீடியோவை என் பண்ணுறதுக்குள்ளே செஸ்ட்டில் எல்லா பொருளையும் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அவ்வளோ எதுவும் கவர் பண்ண முடியல என்னால் இந்த வீடியோவில். அதனால நார்மலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வீடியோ என் பண்ணிட்டு பிறகு செகண்டில் தான் புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் ஒரு ஃபர்னஸ் இருந்தது, எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஃபர்னஸ் செஞ்சேன். ஏன்டா 2 ஃபர்னஸ் செய்கிற, நீனா பைத்தியமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை நான் புத்திசாலி, ஏன்னா ஒரு ஃபர்னஸ் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மோக்கர் செய்ய போகிறேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸ்மோக்கரில் ஃபாஸ்ட்டாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுன்னா நமக்கு செஸ்ட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு உட்ஸ் தேவை. போய் உட்ஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி உட்ஸ் கலெக்ட் பண்ண வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது உட்ஸ்? இந்த உட்ஸுன்னு சொல்லும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் என் இங்கிலீஷ் போயம் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு போயமில் உட்ஸுன்னு சொல்லி ஒரு லெசனே இருக்குது. போயமில் லெசனா? சாரி, போயமில் லெசன் இல்லை, அதாவது அந்த போயம் வந்து உட்ஸை பற்றி. ஓகே ஃபஸ்ட் இந்த ஒரு உட்ஸை மொத்தம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போய் செஸ்ட்டு செய்கிற வேலையை பார்க்கலாம். பேக் டு த கிராஃப்டிங் டேபிள். கிராஃப்டிங் டேபிள் வந்தவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபர்னஸை ஸ்மோக்கராக கன்வெர்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம இப்போது ஸ்மோக்கரை அச்சீவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கள் நடுவில் ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஸ்மோக்கரை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃபோன் லேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பேஸ் இல்லைன்னு. அடுத்த பாட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக ஃபோனில் ஸ்பேஸ் மொத்தத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். அதனால தான் இப்போ லேக்ஸ்னாலே ரொம்ப ஸ்டாப் ஆகுது. இப்போ கூட பாருங்களேன் எவ்வளோ ஒரு மாஃபண்ட், நான் நிறைய விஷயத்தை கட் பண்ணி தான் போகிறேன், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு லேக் ஆகுது. அப்புறம் நம்ம நண்பர் கிரேசிக்கில் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சேனல் லிங்க் நான் தரணும்லாம் அவசியம் இல்லை, அவரே வந்து கமெண்ட்டில் சேனல் லிங்க் தருவார். எல்லோரும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் கிராஃப்ட் கண்டென்ட் க்ரியேட்டர் மாதிரி வீடியோலாம் அப்படி போடுவார். ஸோ அவர் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நம்ம ஒரு செஸ்ட்டு செஞ்சாச்சு. அப்புறம் நான் ஷார்ட்ஸில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் இந்த விஷயம் சொல்லாமல் விட்டேன், மறந்து போயிட்டேன். என்னன்னா ஃபஸ்ட் ட்ரைலே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்ஸு ரொம்ப, அதாவது பழக்கப்படுத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். அது விளையாட தான் அந்த கண்ட்ரோல்ஸ் ரொம்பவே நமக்கு சூட் ஆகும். எந்த கண்ட்ரோல்ஸாக இருந்தாலும் சரி, அது சொல்ல மறந்துட்டேன். நான் நோட் இட் திஸ். அப்புறம் எல்லா பொருளையுமே செஸ்ட்டில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன். சரி ஸ்மோக்கரில் கொஞ்சம் ஃபுட்ஸ் போடலான்னு சொல்லி ஃபுட் போடலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் என் ஃபோன் திரும்பவும் லாக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ திரும்பவுமா, எனக்கு வேணாம்ப்பான்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறைய எஸ்எம்பியில் விளையாட போகிறேன். ஆனால் அந்த எல்லா எஸ்எம்பியும் க்ளோஸ் ஆகிடுது. அது எப்படின்னு தெரில. நான் போகிற எஸ்எம்பி நான் போகிறனாலேயான்னு தெரில. கொள்ளை எஸ்எம்பிக்கு போனேன், அது வந்து ஒரு ஹேக்கர் வந்து கெடுத்து விட்டான். இன்னொரு வாட்டி போனேன், அப்போ வந்து நிறைய பேருக்கு ஹோம்ஒர்க் ஸ்கூல் எக்ஸாம் ஆகிறதுனால அதுவும் போயிடுச்சு. நான் எந்த எஸ்எம்பிக்கு போனாலும் ராசி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வென் பண்ணும்போது இந்த பண்ணியை பார்த்து என் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா இது யார், த ஓஜி லெஜண்ட் ஹூ ரிமெம்பர்ஸ் அபவுட் ஹிம். எவ்வளோ பேசிட்டு லாஸ்ட்டில் இந்த பண்ணியை கொண்டேன். ஏன் தெரியுமா? ஏன் ஃபுட்டுக்காக தான். அப்புறம் இந்த மரத்தை பார்த்துருந்தேன், பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த மரம், பெரிய மரம். இதையும் வெட்ட போகிறதுன்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை, நான் வெட்ட போகிறதில்ல. ஏன்னா அந்த மரம் இருக்கட்டும். நம்ம இந்த இடத்துக்கு கூடி வந்ததுலேருந்து இந்த மரம் இருக்குது. இது மூத்த மரம், ஆலமரம் மாதிரியே இருக்கட்டும். நான் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் என்னத்தையோ பேசினுக்கிறேன். சரி இந்த வீடியோ வேன் பண்ண வேண்டியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சந்திக்கலாம். டாட்டா பை பாய். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.